எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கோபையாவோட தவறால காளைக்கு தண்டனை. என்ன கோபையா, இதுதான் உன் காளையா? அப்ப இதுதான் உன் உலகமா? வேற யாரு கூடவும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நீ தனியா இருக்க. உன்னை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால அவங்க கூட நீ கொஞ்சம் நெருக்கமா பழக்கம் வச்சுக்க. அப்படியெல்லாம் இல்லப்பா. இந்த காளைய சின்ன வயசுல இருந்து நான் தானே பார்த்து பார்த்து வளர்க்கறேன். அதனாலதான் இந்த காளைய எனக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது மேல கோபமே வந்ததில்ல. ஆமா ஆமா கோபையா, இந்த காலத்துல நமக்கு பிறந்த குழந்தைங்களே நாம சொன்னதை கேட்கறது இல்ல. அப்படி இருக்கிறப்போ இது வாயில்லா ஜீவன். நீ சொல்றது எதையும் இது தட்டாம செய்யும். இதை என்னன்னு சொல்ல? காளையோட அதிர்ஷ்டம்னு சொல்றதா இல்ல உன்னோட அதிர்ஷ்டம்னு சொல்றதா? அது கடவுளுக்கு தான் தெரியும். எது எப்படியோ உங்க பந்தம் ரொம்ப உறுதியா இருக்கு. அதனால உங்களை யாரும் பிரிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம் மல்லேசன், நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்பவும் என்னை எகத்தாளமா தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபையா அவரோட காளையை கூட்டிட்டு மேய்ச்சலுக்கு போனாரு. அப்ப அதே நேரத்துல ஊர்ல சில பேரு கோபையா எதிர்க்க வந்துட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் கோபையா? உன்னோட காளைய நீ ரொம்ப அன்பா பாத்துக்கற. அது சரி, இதனால உனக்கு அப்படி என்ன லாபம் இருக்கு? நீ என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குமாமே இந்த காளை. ஒரு பரீட்சை வைக்கலாமா இந்த காளைக்கு? அப்படி பண்றதுனால உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. பரீட்சையா? எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. சரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் காலை எதுக்கும் தயாரா இருக்கு. அவ்வளோ ஏன் 100 வண்டிய கூட இழுத்துடும். நான் இந்த போட்டியில ஜெயிச்சுட்டா 10,000 ரூபாய் பரிசா கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? முதல்ல அதை யோசிங்க. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லப்பா. உன் காலை இந்த பரீட்சையில தோக்க போறது உறுதி. உண்மையை சொல்லணும்னா 100 வண்டிகளை இழுக்கக்கூடிய சக்தி உன் காலைக்கு இல்லைங்கிறது தான் என் கருத்து. ஆமா ஆமா கோப்பையா, நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆறு அமர யோசிச்சு போட்டிக்கு தயாராயிடு, சரியா? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லப்பா. ஒரு தடவை என் காலை அத்தனை வண்டியை இழுத்திருக்கு. சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? வா, இஷ்டம். அப்ப ஊர்க்காரங்கெல்லாம் பந்தயத்துக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணாங்க. 100 வண்டிகளையும் வரிசையா நிக்க வச்சாங்க. அதுக்கு முன்னாடி கோபையாவோட காளையையும் கட்டினாங்க. பந்தயம் ஆரம்பிச்சது. கோபையாவோட மத்த ஊர்க்காரங்களும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா காளை கொஞ்சம் கூட அசையாம கோபைய கட்டின இடத்துல இருந்து கொஞ்சம் கூட நகரல. பந்தயத்தோட நேரமும் முடிஞ்சிருச்சு. ஊர்க்காரங்க எல்லாம் எகத்தாளமா சிரிச்சாங்க. கோபையாவால இந்த கேலி கிண்டலை ஏத்துக்க முடியல. காளையை இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். போட்டியில தோத்ததுக்கும் ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்பட்டதுக்கும் கோபையா ரொம்ப ஆவேசமா அவரோட காளைய ரொம்ப அடிச்சாரு. உனக்கு என்ன ஆச்சு? 100 வண்டிகளை இழுக்கிற சக்தி உனக்கு இருந்தோம். ஏன் அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்துற? உன்னை நல்லபடியா பார்த்து பார்த்து வளர்த்தது இதுக்குத்தானா? உனக்கு உண்மையிலேயே 10,000 ரூபாயோட மதிப்பு தெரியுமா? நீ எப்பவாவது பார்த்திருக்கியா? இல்ல என் கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? ஆக மொத்தம் நீ ஊருக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு என்ன அவமானப்படுத்திட்ட. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் என் மானமே போயிடுச்சு. அட கோபையா, அத கஷ்டப்படுத்தாத. பாவம், அது வாயிலா ஜீவன் தானே. இது வரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்தினதே இல்லன்னு அன்னைக்கு சொன்னேன். ஏப்பா, இது வரைக்கும் நீ அதை அடிச்சதே இல்லைல்ல. தப்பு எங்க நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. அடுத்த நாள் காலையில அடி வாங்கின வேதனையால அந்த காளை மேயறத நிறுத்திடுச்சு. மறுபடியும் கோபண்ணாக்கு கஷ்டமாயிடுச்சு. காளை கிட்ட போனாரு. மெல்லமா அது தலை தடவி கொடுத்து, ஏன் நீ அப்படி பண்ண? எனக்கு உண்மையிலேயே கோபம் வந்துடுச்சு. அதனால நான் உன்னை ரொம்ப அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு. சரி, நடந்தது நடந்து போச்சு. நீ இந்த புல்ல சாப்பிடு. சாப்பிடு அப்படின்னு புல்லை எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சதும் அது சாப்பிட ஆரம்பிச்சது. அப்பதான் கோபையாக்கு என்ன விஷயம் புரிஞ்சுது. காளைய வண்டில கட்டணுமே தவிர வண்டிய இழுன்னு சொல்லவே இல்லையேன்னு அப்பதான் தெரிஞ்சுது. காலையில ஊர்க்காரங்க கிட்ட மறுபடியும் பேசி அந்த காளை மேல பந்தய வச்சாரு கோபையா. இன்னைக்கு கண்டிப்பா நான் போட்டியில ஜெயிப்பேன். என் காளை என்ன ஜெயிக்க வைக்கும். ஆனா இன்னைக்கு பந்தய பணம் 20,000 ரூபாய். என்ன சொல்றீங்க? அப்படின்னு ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் பந்தயத்துக்கு வர சொன்னான். இப்ப வண்டிகளுக்கு முன்னாடி காளைய கட்டி கிளம்பு பசுவண்ணான்ட்டு கோபண்ணா காளைக்கு ஆர்டர் போட்டாரு. அப்போ அந்த காளை கோபண்ணாவோட ஆர்டர் கேட்ட உடனே
அந்த 100 வண்டிகளையும் அப்படியே அழகா இழுத்துட்டு போயிடுச்சு. அவரு நினைச்ச மாதிரியே கோபண்ணா அந்த பந்தயத்துல ஜெயிச்சாரு. ஊர்க்காரங்கெல்லாம் கோபண்ணாவையும் அந்த காளையும் சபாஷ்னு புகழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாம கோபண்ணா இந்த பந்தயத்துல ஜெயிச்சதால கோபண்ணாக்கு 20,000 ரூபாய் கிடைச்சது. இந்த கதையில இருக்க நீதி என்னன்னா, நமக்கு என்னதான் திறமையும் சாமர்த்தியமும் இருந்தாலும் சரியான சமயத்துல நம்மள சரியா நடத்துற குருவோட போதனைன்றது கண்டிப்பா நம்ம வெற்றிய நிர்ணயிக்கும். இது இன்னைக்கான கதை. இத பத்தின உங்க விமர்சனத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சீதா பழம். ராஜேஸ்வரி அண்ணி, உங்களைத்தான் ராஜேஸ்வரி அண்ணி. சொல்லுங்க அண்ணி. அண்ணி அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் அண்ணி? அப்படின்னு கேட்டுக்கிட்டே ராஜேஸ்வரி செவுத்துக்கிட்ட நடந்து வந்தா. அதான் அண்ணி, நாகவல்லி தெரு கிட்ட இருக்காரே சாமியாரு, ஆனந்த மகரிஷி. அவரு அவங்க சிஷ்யர்களுக்கு எப்பவுமே கல்வி போதனை செஞ்சுக்கிட்டே இருப்பாராம், தெரியுமா? அவரு இப்போ நம்ம ஊரு சிவன் கோயில்ல சொற்பொழிவு நடத்த போறாராம். கேள்விப்பட்டீங்களா? ஆமா அண்ணி, நான் கூட கேள்விப்பட்டேன். நாம இன்னைக்கு போகலாம். அவர் பேச்ச கேட்டவங்க அவரை பத்தி பெருமையா பேசிக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டம் இருக்கிறவங்களும் அங்க போனா நிம்மதியா இருக்கிறாங்களாமா. எல்லா ஊர்ல இருந்தும் ஜனங்க கூட்டம் கூட்டமா வராங்களாம். செத்துர்லான்னு நினைக்கிறவங்க கூட வாழ்ந்து காட்டணும்னு ஆசை வருதாம். நாமளும் போலாம் அண்ணி. அப்புறம் இந்த பக்கம் ஆனந்த மகரிஷியோட சிஷ்யனுங்க குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மூர்த்தி, நம்ம எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலிகள் இல்லையா? எதுக்கு? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா குளிக்கிறதுனாலயா? இல்லப்பா, நம்ம குருவோட போதனை அப்புறம் சொற்பொழிவு இதெல்லாம் எவ்வளவு கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுல்ல. அவரு சிஷ்யரா நாம இருக்கிறது இதெல்லாம் நம்ம நினைச்சா சரி. இதுல உன் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லு. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குப்பா? எங்க அம்மா அப்பா நான் அவருடைய சிஷ்யனா இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்கப்பா. சரி, சீக்கிரமா குளிச்சாச்சுன்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அங்க பாருப்பா, யாரோ ஒருத்தர் ஆத்துல விழுந்துட்டாரு. பாப்பா போய் காப்பாத்தலாம். வாப்பா போய் காப்பாத்தலாம். இந்த ஆளு மயக்கமாயிட்டாரு போல இருக்கே. வாப்பா, இந்த ஆளை நம்ம குரு கிட்ட கூட்டிகிட்டு போகலாம். அவரால் மட்டும்தான் இந்த ஆளை காப்பாத்த முடியும். சீக்கிரம் போலாம், வா. ஐயோ, என்னப்பா, யார் இவரு? என்னதான்ப்பா ஆச்சு? குருவே, நாங்க ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆளு தண்ணியில முழுகிக்கிட்டு இருந்தாரு. இந்த ஆளை காப்பாத்தி இங்க தூக்கிக்கிட்டு வந்துட்டோம். நீங்க தான் சுவாமி இந்த ஆளை எப்படியாவது காப்பாத்தணும். சங்கர், மூர்த்தி, நீங்க 2 பேரும் இவரோட உள்ளங்கால் உள்ளங்கைகள்ல சூடாகிற வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே இருங்க. மயக்கத்துல இருந்த அந்த ஆளு கொஞ்ச நேரத்துல சுயநினைவுக்கு வந்தாரு. என்னப்பா, உன் பெயர் என்ன? ஆத்துல எப்படிப்பா வந்து விழுந்த? ஐயா, உங்களுக்கு வணக்கம். என் பேரு சுப்பாராவ். நான் ஒன்றும் தெரியாம ஆத்துல விழுங்கய்யா. அப்புறம் எப்படிப்பா இதெல்லாம்? என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்றியா? அது என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை நினச்சி செத்துடலான்னு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தான் ஏன் குதிச்சேன். அடப்பாவி, என்ன வேலை பண்ணிருக்க நீ? கொஞ்சம் தாமதமாயிருந்தா கூட உன் குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு நீ போய் சேர்ந்திருப்ப. குடும்பத்தார கஷ்டப்படுத்தணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? நான் உயிரோட இருந்தாலும் கஷ்டம்தான்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு ஐயா. என்னையே நம்பி வந்த என் மனைவிக்கு, என் குழந்தைக்கு 3 வேளை சாப்பாடை கூட போட முடியாத பாவினா. இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம தான் ஏன் குதிச்சேன். சங்கர், இவன் இப்போ ரொம்பவே சோர்வா இருக்கான். அதோ அங்க சீதா பழங்களை வச்சிருக்கேன், அவனுக்கு எடுத்து கொடுங்க. சீதா பழத்தை சாப்பிட்ட சுப்பாராவ் சதையை தின்னுட்டு விதைகள் எல்லாத்தையுமே வெளியில துப்பிட்டான். என்னப்பா, விதைகளை மட்டும் ஏன் விட்டுட்ட? இந்த சீதா பழத்துல இந்த சதை மட்டும்தான் ஏன் ரொம்பவே சாப்பிட ருசியா இருக்கும். விதை போய் எப்படி நல்லா இருக்கும்? அப்படி இருக்கும்போது இந்த பழத்துல விதைகளும் இருக்குன்னு தெரிஞ்சப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ அந்த விதைகளெல்லாம் எடுத்து அந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு அதை நீ தூக்கியே போட்டுடலாம்ல. இவ்வளவு ருசியான பழத்தை விதைகளுக்காக தூக்கி போட்டுறதா? நீ சொன்னதும் நிஜம்தான்ப்பா. எல்லாரும் கேட்டீங்களா? இந்த பழத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா?
என்னங்க சாமி நீங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்களேன். இந்த சீத்தாப்பழத்தை உன்னுடைய வாழ்க்கைன்னு நினைச்சுக்கோ. இதுல இருக்கிற சதைகள் உன்னுடைய வாழ்க்கையில நீ அனுபவிக்கிற சந்தோஷங்கள். அப்புறம் இதுல இருக்கிற அந்த விதைகள்லாம் நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள்ப்பா. அப்புறம் கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அதே நேரத்துல சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்கிற இல்லையா? இந்த பழமா இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்காம எப்படி விட்டுலான்னு முடிவு பண்ண? இந்த உலகத்துல இயற்கை நமக்கு எவ்வளவோ நல்லது செய்யணும்னு தான் நினைக்குது. இப்ப சொல்லு, இந்த பழத்துக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க சுவாமிஜி, உங்க பேச்ச கேட்டப்புறம் என் உயிரோட மதிப்பு என்னன்னு எனக்கு புரியுது. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த சீத்தாப்பழத்தை வச்சு இவ்வளவு விளக்கமா சொன்னதுக்கு என் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே நேரத்துல அங்கேயே நின்னு சுவாமிஜி பேச்ச கேட்ட கலாவதி அப்புறம் ராஜேஸ்வரியும் அப்புறம் கூட்டத்துக்கு வந்திருந்த எல்லாருமே சந்தோஷமா சுவாமிஜி பேச்ச கேட்டு கையை தட்டினாங்க.